Kerala Lottery Guessing today. Karunya Plus Lottery Guessing. கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 524 கூறிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 30/5/2024 கூறிய ஒரு டுடே என்ன லாட்டரினா கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெம்பர்ஷிப்பில் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் டெய்லி வந்துட்டுருக்கு. சும்மா கிடையாதுங்க, வெறும் நார்மல் கெஸ்ஸிங் வரல. ஏபிஎஸ்சிபிசியில் டெய்லி ஒரு வின்னிங், ஆல் போர்டில் ஒரு வின்னிங், 3 டிஜிட் நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். மினிமம் பிசி இல்லை ஏசி இப்படி பாஸ் ஆகுது. இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்குக்கு மேலே, அதாவது டைமண்டுக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் விசிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய விஷு பம்பர் PR97 ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். அதில் தான் நம்மளுக்குரிய ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது நமக்கு தெரியும். இதில் என்னென்ன வின்னிங் எடுத்திருக்கோம் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 987 விஷு பம்பருக்குரிய ஒரு லாட்டரி. ஏ போர்டு 9, பி போர்டு 8, சி போர்டு 7. இதாங்க, அதாவது இதுதான் ரிசல்ட்டு. ஏ போர்டில் 9 வச்சுருக்கோமா? நம்மளுடைய நார்மல் வீடியோவில் ஏ போர்டில் 9 வச்சுருக்கோமா? வச்சுருக்கோங்க. ஏ போர்டில் 9 அப்படியே வச்சுருக்கோம். பி போர்டில் 8 வச்சுருக்கோமா? பி போர்டில் 8 அப்படியே வச்சுருக்கோம். சி போர்டில் 7 வச்சுருக்கோமா? சி போர்டில் 7 அப்படியே வச்சுருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணுலையுமே 987 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தாங்க. வின்னை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு சாம்பிள். ஓகேங்களா? இதில் 3 டிஜிட்டுமே வின்னு. ஏ போர்டு 9 வின், பி போர்டு 8 வின், சி போர்டு 7 வின். இப்போ அடுத்து நிறைய வின் இருக்குங்க. வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். இதோட முடிய போகிறது கிடையாது. இதில் 3 டிஜிட்டும் வின்னு தாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏபிஎஸ்சிபிசியில் நேற்றே சொல்லியிருந்தோம். ஏபிஎஸ்சிபிசி கண்டிப்பான முறையில் வின்னிங் இருக்குது, எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபி வின்னுங்க, அதாவது 9, 8 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அதாவது இது வந்து வீடியோக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்ன ரிசல்ட் ரிவீல். ஓகேங்களா? இதில் வந்து வீடியோவில் 98 ஏபி பாஸ். இதில் வந்து நம்ம கொடுக்குற வெறும் 5 கெஸ்ஸிங். மற்றவங்க மாதிரி 12 கெஸ்ஸிங் 14 கெஸ்ஸிங் கொடுத்து நம்ம வின்னிங் எடுக்கலை. வெறும் 5 நம்பர் கொடுத்து தான் அதில் நம்ம வின்னிங் எடுக்கிறோம். அதில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது 3 டிஜிட் வின்னு. அதை வந்து விட்டுருவோம். 3 டிஜிட் 987 மூணுமே நம்ம போர்டில் இருக்குது. நம்ம போர்டில் யாரெல்லாம் இண்டிவிஜுவல் போர்டு ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏபி வின்னுங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது 3 டிஜிட் வின்னு. இது வந்து ஏபி வின்னு. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணணும் இல்லையா? அதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்குங்க. இந்த 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்படி போயிருக்குன்னு பாருங்க. பாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் 387, இதில் 3 முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு நம்பர் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 982 இப்படி பார்த்துட்டீங்க. இதில் வந்து 2 முடிஞ்சிருக்கு. 2 வந்து வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? 2 வந்து வெளியே போயிடுச்சு. இதில் வந்து 2, இதில் வந்து 3. ஓகேங்களா? இப்போ அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 970, இதில் வந்து 0 வந்து முடிச்சு விட்டுருச்சு. இதில் வந்து 8 வரல. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்லேயே போயிருக்குங்க, ரொம்ப மிஸ்ஸுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 961, இதை பார்த்தீங்களா? இப்படி தாங்க ஜஸ்ட் மிஸ்லேயே போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 987 இங்கே வந்திருக்கணும். இங்கே பிசி வின்னு, இங்கே ஏபி வின்னு, இங்கே ஏசி வின்னு. பார்த்துக்கிட்டிங்களா? அப்படியே ஒரு பேரில் எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தாங்க. அடுத்து ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் 7 பாஸுங்க.
இது வந்து வீடியோக்குரிய ஒரு வின்னிங் தான் நண்பர்களே. அடுத்து நம்ம மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுத்துருந்த 4 நம்பரில் ஏபி பாஸுங்க. ஏபி வந்து 98 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க மெம்பர்ஷிப்பில். அதே மாதிரி ஆல் போர்டில் 7 பாஸுங்க. ஆல் போர்டில் 7 பாஸ். ஒரு நல்ல வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போயிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ போர்டு 9 வச்சு நம்ம வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வாங்க, ஏ போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 4க்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. 9 இறங்குனால 4க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் மறக்காமல் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7க்கு வாய்ப்பு இருக்குது. 7 விட்டாச்சுன்னா 0 தாங்க. இது வந்து ஏ போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 4, 7, 0. இதுதான் ஏ போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 8 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது 8 வச்சு நமக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 4, 9. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 4, 9 இதுதாங்க அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமான நம்பர். சி போர்டு 7 வச்சு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0, 0வுக்கு அடுத்தாப்புல 7க்கு 7 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? 307. ஓகேங்களா? இதான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான கெஸ்ஸிங்கில் முதல் 3 கெஸ்ஸிங். அதாவது 3, 0, 7 இதாங்க சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய முக்கியமான கெஸ்ஸிங். அதாவது 9, 8, 7 இருந்து. ஓகேங்களா? சி போர்டு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இதுதான். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3ஐயும் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக கிரியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 987லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இந்த 3 டிஜிட் பாக்ஸில் நமக்கு ஜஸ்ட் மிஸ்லேயே போதுங்க. அதை விடவே கூடாது. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நம்பர் எடுத்தே ஆகணும். அதனால் வேறு வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 083க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஓகேங்களா? 083. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 932. ஓகேங்களா? இது 9ங்க. 932. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 674. ஓகேங்களா? 674க்கு அடுத்தாப்புல இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் 289. சாரி, இந்த நம்பர் உங்களுக்கு தெரியல. 289. ஓகேங்களா? 289க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 103. ஓகேங்களா? 103. 103க்கு அப்புறம் 549 இதாங்க 3 டிஜிட் பாக்ஸில் முக்கியமான 6 நம்பர். இதை நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் காம்பன்சேட்டாக ஆகுங்க. நம்மளுக்கு லாஸ்ன்றது இருக்காது. நம்மளும் தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக வின்னிங் அடிச்சுட்டே வர்றோம். ஒரு நல்ல ஒரு ஏபிஎஸ்சிபிசி ஒரு குட் ட்ரையாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3 டிஜிட் பாக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 083, 932, 674, 289, 103, 549 இதாங்க நம்ம கெஸ்ஸிங்கில் முக்கியமான கெஸ்ஸிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரில் முக்கியமான 6 நம்பர் இதுதான். அதாவது பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் இதை நீங்கள் பாக்ஸாக போட முடியலன்னா கூட ராவாவது ப்ளே பண்ணிக்கிங்க. முக்கியமான நம்பர். ஓகேங்களா? ஓரளவுக்கு பக்கா ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் முக்கியமான ஒரு நம்பர் ஓரளவுக்கு பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். எதாவது எப்படி விளாடுறீங்கன்றதை பக்காவாக பார்த்து விளாடுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பயங்கரமாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 30. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 72. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 02. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15. சாரி 5 கரெக்டாக இல்லை 15. 15க்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 அடுத்தாப்புல கணிப்புகள் கரெக்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 38 இதாங்க. அதாவது நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்ல பக்காவா வரக்கூடிய ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கோம்னா அது தாங்க. ஏபி ஏசி பிசி மட்டும் ஓரளவுக்கு பக்காவா ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவில் இருக்க நம்பரும் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் கூடிய ஒரு நம்பரையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி கரெக்டாக விளையாடுங்க. அதில் எது ஹைலைட்டாக வருதோ அதை எடுத்து சும்மா தரமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இதாங்க சிம்பிள் ட்ரிக்கே. உங்களுக்கு ரொம்பலாம் நீங்கள் சுற்றி வளர்ச்சி எதுவும் பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீட்டாகவே சொல்லி முடிச்சிடறேன். ஏபிசிபிசியில் இப்போ இதுலேயும் 30 கொடுத்து மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்லேயும் 30 கொடுத்துருந்தோன்னா அதை எடுத்து பக்காவாக எடுத்து சும்மா தரமாக ப்ளே பண்ணி முடிச்சுட்டு விட்ருங்க. சரிங்களா? 307202151638. ஓகேங்களா? இதாங்க டுடே காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கு 30/5/2024 987 வச்சு இந்த 987 வச்சு இறங்கக்கூடிய அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 6 நம்பர்னா அதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாங்க. நான் ரொம்ப உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்புகிறேன். ஆல் போர்டு கேசிங்கில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 3 2 0 இதாங்க. அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கேசிங்கில் 3 2 0 இதையே நீங்கள் மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. 3 டிஜிட் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ட்ரிக் தான் நண்பர்களே. ஆல் போர்டு கேசிங் காருண்யா ப்ளஸில் ஆல் போர்டு கேசிங் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 2 0 இதுதான் அதிகபட்சமாக எதிர்பார்க்க நம்பரில் முக்கியமான 3 நம்பர். ஓகேங்களா? மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, நடைபெறவும் இல்லை என்பதை யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.